இதய தெய்வம் புரட்சித் தலைவர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொண்டருடைய உணர்வுகள், மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன். அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியினுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம், சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க சார்? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும் சார். பணி நோக்கி தொடரும் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார், அல்லது இந்த பணி நேற்றைய தினம் எடுத்து சொன்னதைப் போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். சார், நேற்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆதரவாளர்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க. இது வரைக்கும் யாருமே உங்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியலைங்களா சார்? சில பேர் எடுத்து தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள், அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்தில்தான் தெரியும். சார், 6 பேர் கொண்ட குழு நாங்கள் எங்களை சந்திக்கல, அதை பச்சை போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதற்கு நான் விளக்கத்தை, நாங்கள் சந்தித்தது, பரிமாறியது பொதுச் செயலாளரிடத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஏறத்தாழ 8 மாதத்திற்கு முன்னால். சார், உங்களை சந்திக்க வர்றவங்க இப்போ உங்களை நீக்கினதை பற்றி கேட்குற போது இது தொண்டர்கள் புரட்சி தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க சார்? நீக்கினதை தவிர தொண்டர்களுடைய புரட்சி தொடங்கிருச்சுன்னு அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்களே சார். ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒவ்வொரு பத்திரிகையின் மூலமாக நீங்கள் பிரதிபலிக்கலாம் சார். இப்போ நீங்கள் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன்னா நீங்கள் மூத்த அரசியல்வாதி இருக்கீங்க. நான் எதிர்பார்த்தது தானா? நான் எதிர்பார்க்கவில்லை சார். இதுக்கு பின்னால் யார் இருப்பாங்க? உங்கள் பொதுச்செயலாளர் மட்டுமா இல்லை வேற யாராவது காரணமாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அது இப்போது சொல்வதற்கில்லை சார். இணைப்பு பற்றி பொதுக்குழு செயற்குழு பேசியிருக்கீங்களா சார்? எது இப்போ கட்சியில் எல்லாம் பொதுக்குழு எப்போது கூடியது இப்போ பேசுறதுக்கு சார்? இணைப்பவர்கள் வந்து பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கீங்க. இல்லை அவர் கேட்ட கேள்வி பொதுக்குழுவிலே சொன்னீங்கன்னா பொதுக்குழு கூட்டினால் மட்டும்தான் சொல்ல முடியும் சார். கெடு கொடுத்தது இன்னையோட முடிஞ்சிடுச்சு. எங்கே முடியுது? இல்லைப்பா, எங்கே முடியுது? நீ என்ன புதுசாக கேட்குறீப்பா? லோக்கல் சேனல் இப்போ கேட்டால் இப்படி இரு. நான் கொடுத்து தெளிவாக கொடுத்துருக்கேன். 10 நாட்களுக்குள் இருப்பா, நீ 10 நாட்களுக்குள் இந்த பணியை துவங்க வேண்டும். 1 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, பேசி தீர்க்க வேண்டும் தான் சொல்லியிருக்கிறேன். நீ பாட்டுக்கு நீ நாளைக்கு காத்தாலே கெடு முடிஞ்சு வச்சுக்கணும். ஏப்பா பாதி கேட்டு சொல்கிறீங்க? சார், முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமைக்கு கெடு விதிக்கிறது அழகில்லை அப்படின்னு இல்லை. அவர் அவரோட இருக்கிறார், அதனால் கெடு விதிக்கலாம். அவர் தர்மயுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதனால் அப்படி தான் சொல்லுவார் சார். டிடிவி அவர் இப்போது இவரை ஒட்டிட்டார், அதனால் அவர் அந்த கருத்து சொல்கிறது மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்கு முன்னாலே இல்லை யார் தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவது? அதுதான் உங்களுடைய கேள்வி. தொண்டர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள், பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும், ஆட்சி கட்டளை அமர வேண்டும் நினைக்கிறார்கள். அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள். காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று காஞ்சிபுரத்திலே பேசியிருக்கிறார்கள். அதற்கு மேலே அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சி தலைவரால் இந்த இயக்கத்திலே துவங்கி என் போன்றவள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது
இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற முறையிலே தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டேன். சார் இதை நீக்கினதுனால இது கட்சிக்கு பாதிப்பு அப்படிங்க சார். நீங்கள் போக இந்த காலம்தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு. இப்போ தொண்டர்களினுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்றதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ அந்த கட்சி தலைமை வந்து தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை உங்களை போன்றவங்க இல்லைங்க, ஜென்ரலாக உங்களை போன்றீங்களா சும்மா ஆஃப் த ரெக்கார்டை வச்சுங்க. நீங்கள் எல்லாருமே காமனாக கேட்பீங்க, சொல்கிறாங்களே இல்லையா, நீங்களாம் ஒன்றும் சேருங்கப்பான்னு சொல்கிறாங்களே இல்லையா, நான் சொல்லியே இல்லை ஒன்று சேர்ந்துட்டு வாங்க நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சொல்கிறாங்களே இல்லையா, அதான் நான் இல்ல அதுதான் சார் அதான் கேட்கிறப்போ தொண்டர்கள் கருத்தை தான் நீங்க பிரதிபலிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க சார். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லல, தொண்டர்கள் கருத்துன்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களுடைய கருத்துங்கிறது தனிப்பட்ட கருத்துல தொண்டர்கள் கருத்து அப்படிங்கிற போது அந்த தொண்டர்கள் கருத்துக்கு பொதுச் செயலாளர் மதிப்பு கொடுக்காம அதை புறக்கணிக்கிறாராங்கிறதான் கேள்விங்க. செங்கோட்டையன் சாரோட கருத்து இல்ல, தொண்டர்கள் கருத்தை புறக்கணிக்கிறாங்க. கருத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்ல வேண்டும். சார் டிடிவி தினகரன், சசிகலா இவங்களாம் நேற்று நீங்கள் சொன்ன கருத்துக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் மட்டும் இல்லை, நயனா நாகேந்திரன் கொடுத்துருக்காரு, ராஜா கொடுத்துருக்காரு, பல்வேறு ஏமலதா பிரேமலதா கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேர் கருத்துக்கள் சொல்லுங்க. நிறைய பேர் நேற்று விவாத மேடையில் கூட சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது நியாயமான கருத்து தான். அந்த கட்சி பொறுப்புகள் கட்சியுடைய நலன் கருதி சொல்லியிருக்காரு, என் நலன் கருதி அல்ல. முக்கியமான மூத்த தலைவர்களுடன் இந்த ஆலோசனை பண்ணிட்டு தான் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க அவங்களை என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களும் உங்க கூட இருந்ததா சொன்னீங்க. இல்லை நீங்க 7 மணி நான் சொல்றது கேளுங்க. காலம் தான் இதற்கு பதில் சொல்லணும்னு சொல்லிக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துருங்க. நீங்க மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல 6 பேரை நீக்கிருக்காங்க பொறுப்புல இருந்து. அதை என்ன சொல்றீங்க?